சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மத்திய அரசு தீவிரப்படுத்தி வரும் நிலையில் மேலும் 2 நக்சலைட்டுகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கரின் பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள தேசிய பூங்கா வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக இந்திய பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பிஜாப்பூர் வனப்பகுதியில் இன்று 3வது நாளாக தொடர்ந்து தேடுதல் வேட்டை நீடித்த நிலையில் இன்று அதிகாலை தேடுதல் வேட்டையின் போது மேலும் 2 நக்சலைட்டுகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதன் மூலம் கடந்த 3 நாட்களில் பிஜாப்பூர் வனப்பகுதியில் 4 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அந்த நக்சலைட்டுகளிடமிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்காளதேசத்தில் தேசிய அளவிலான தேர்தல் 2026ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா அண்மையில் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் வங்காளதேச நாட்டின் இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனுஸ் பதவியேற்றார். இந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய முகமது யூனுஸ் நாட்டு மக்களுக்கு தேசிய அளவிலான தேர்தல் 2026ஆம் ஆண்டின் ஏப்ரல் முதல் பாதியில் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பின் அடிப்படையில் தேர்தலுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் விரிவாக உங்களுக்கு வழங்கும் என்றும் கூறினார். வாக்கெடுப்பு ஒன்றை எலான் மஸ்க் நடத்தியுள்ள நிலையில் அவர் புதிய வழங்கப் போவதாக பரவலாக பேசப்படுகிறது. மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கான வரி சலுகை ரத்து அறிவிப்பை தொடர்ந்து எலான் மஸ்க் மற்றும் டிரம்ப் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. தான் இல்லை என்றால் டிரம்பால் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்றும் டிரம்ப் நன்றியுணர்வு அற்றவர் என்றும் எலான் மஸ்க் கடுமையாக சாடியிருந்தார். இந்நிலையில் எலான் மஸ்க் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அமெரிக்காவின் 80% நடுத்தர மக்களின் பிரதிநிதியாக புதிய கட்சியை உருவாக்குவதற்கான நேரம் வந்துவிட்டதா என்று வாக்கெடுப்பை ஒன்றை நடத்தியுள்ளார். இதனால் எலான் மஸ்க் புதிய கட்சி தொடங்கப் போகிறாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளது. புதிய கட்சி தொடங்க மக்களிடம் வாக்கெடுப்பை முன்னெடுத்துள்ள எலான் மஸ்க் சுயநினைவை இழந்துவிட்டார் என்று டிரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொழிலதிபர் எலான் மஸ்க் நிறுவனத்திற்கு செல்லும் பல ஆயிரம் கோடி ரூபாய் மானியத்தை நிறுத்தினால் அரசுக்கு செலவு குறையும் என மிரட்டல் விட்ட நிலையில் பதிலுக்கு எலான் மஸ்க் நாசா பயன்படுத்தி வரும் தன் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்தை சேவையிலிருந்து நீக்கப் போவதாக எச்சரித்துள்ளார். இந்நிலையில் புதிய கட்சி தொடங்க மக்களிடம் எலான் மஸ்க் வாக்கெடுப்பை முன்னெடுத்ததற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். எலான் மஸ்க் சுயநினைவை இழந்துவிட்டார் என்றும் அவருடன் தன்னால் பேச முடியாது என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். யானைகளின் தொகையை கட்டுப்படுத்த அங்கிருக்கும் யானைகளை கொல்ல ஜிம்பாப்வே அரசு முடிவை எடுத்துள்ளதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. போட்ஸ்வானாவிற்கு பிறகு உலகின் 2வது பெரிய யானை எண்ணிக்கையை ஜிம்பாப்வே கொண்டுள்ளது. ஜிம்பாப்வேயில் யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்ததை அடுத்து சுமார் 50 யானைகளை கொன்று அவற்றின் மாமிசத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க அரசு முடிவு செய்துள்ளது. சுமார் 800 யானைகள் வசிக்க வேண்டிய இடத்தில் 2550 யானைகள் வசிப்பதால் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை என அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் யானைகளில் இருந்து வெட்டப்படும் தந்தங்களை அரசு பாதுகாக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. உணவுக்காக யானைகளை வேட்டையாடும் நடவடிக்கை உலகளவில் கடுமையான விமர்சனங்களை ஈர்த்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.